வெல்கம் வியூவர்ஸ். அது மார்ச் 19, 1987. வின்டர் சீசன் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு அறிகுறியா வெயில் கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்து வாங்க ஆரம்பிச்ச அந்த மத்தியான நேரத்துல இந்தியாவுடைய மும்பையில் இருக்கிற கேட்வே ஆஃப் இந்தியா அங்க வந்த சுற்றுலா பயணிகளை வசீகரிச்சுட்டு இருந்த அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம அதை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம எதையோ யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய முகத்தை பார்க்கும் போதே தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. சரி, அவரு மட்டும்தான் அங்க அப்படி இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவரை மாதிரியே இன்னும் சிலருமே யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். பட் அங்க வந்திருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் அவங்கள பார்க்க வாங்க வந்திருக்காங்க. அவங்க வந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல அந்த சில பேர் யாருக்காக காத்துட்டு இருந்தாங்களோ அந்த நபரும் அங்க வராரு. அவரை பார்த்ததுமே அவருக்காக காத்துட்டு இருந்த அந்த கூட்டம் சந்தோஷத்தோட அவர்கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நிமிஷங்கள்ல அவங்க அத்தனை பேருமே புதுசா வந்த அந்த நபர் கூட சேர்ந்து அங்கிருந்த ஒரு பஸ்ல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பஸ்ல ஏறி போனவங்க எல்லாருமே நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே ஆபீசர்ஸ், அதுவும் சிபிஐ ஆபீசர்ஸ். இப்ப சிபிஐ ஆபீசர்ஸ் டிராவல் பண்ண அந்த பஸ் சௌபட்டி பீச் பக்கத்தில் இருக்கிற ஒபேரா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோருக்கு முன்னாடி போய் நிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஒரு ரைடுக்கு போறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சிருந்த அந்த ஆபீசர்ஸ்க்கு எங்க நம்ம ரைட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் அந்த நிமிஷம் வரைக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் சிபிஐ ரைடு எல்லாமே அந்த அளவுக்கு சீக்ரெட்டா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி தான் எங்க ரைட் பண்ண போறோம், அங்க எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி பஸ்ல இருந்து இறங்கின அந்த ஆபீசர்ஸ் என்டர் ஆனது தி ஃபேமஸ் திரிபுவன் பிம்ஜி ஜவேரி ஜுவல்லர்ஸ் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப்குள்ள தான். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா டிபிசி ஜுவல்லர்ஸ். ஒன்ஸ் ஆபீசர்ஸ் அந்த ஷாப்குள்ள என்டர் ஆனதுமே கடையுடைய ஷட்டரை க்ளோஸ் பண்ணி அந்த கடையில ரெய்ட் நடக்க ஆரம்பிக்குது. பொதுமக்கள் யாருமே உள்ள வர வேண்டாம் அப்படின்னு வெளியில ஒரு போர்டும் வைக்கப்படுது. இப்ப அந்த ஷாப்புடைய ஓனரான பிரதாப் ஜவேரி அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனடியா அவர்கிட்ட போன சீஃப் ஆபீசர் அவர்கிட்ட தன்னுடைய ஐடி கார்டை காட்டி we are from CBI ரைட் பண்ண வந்திருக்கோம், ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவருடைய ஐடி கார்டை பார்த்ததுமே ஆஃப் ஆன பிரதாப் ஜவேரி அவங்க கிட்ட இருந்த சர்ச் வாரண்ட்டை பார்த்ததுமே அந்த ரைடுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கடைக்குள்ள இருந்த கஸ்டமர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாத்தையுமே தனித்தனியா ஒரு இடத்துல நிக்க வச்ச அந்த ஆபீசர்ஸ் கடையில் இருந்த ரெஜிஸ்டரை எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே கடையில் இருந்த போன்ஸை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொன்ன ஆபீசர்ஸ் பிரதாப் ஜவேரி கிட்ட இருந்த லைசன்ஸ்டு கன்னையும் வாங்கி தனியா ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அடுத்த 45 நிமிடங்கள்ல கடையில் இருந்த கணக்கு காமிக்க வேண்டிய பணம் அண்ட் குவாலிட்டி இல்லாத நகைகள் அப்படின்னு சந்தேகப்பட்ட நகைகள் எல்லாமே பேக் பண்ணப்பட்டு தனித்தனியா சீல் வைக்கப்பட்டு கைப்பற்றப்படுது. ஆனா அதே நேரத்துல வேற இடத்துல நடக்கிற ரைடை சூப்பர்வைஸ் பண்றதுக்காக சீஃப் ஆபீசர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆனாலுமே ரைட்ல ஈடுபட்ட ஆபீசர்ஸ் அந்த கடையை விட்டு நகராம அங்கேயே நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த அந்த ஷாப்புடைய ஓனரான பிரதாப் அதான் ரைட் பண்ணி கணக்குல வராத பணத்தையும் குவாலிட்டி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிற நகைகளையும் சீஸ் பண்ணிட்டீங்களே, இன்னும் எதனாலயா இங்க நிக்கிறீங்க, நான் பொழப்ப பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பரிதாபமா அவங்கள பார்த்துட்டு நிக்கிறாரு. கிட்டத்தட்ட இப்படியே 1 மணி நேரத்துக்கு மேல ஓட ஆரம்பிக்குது. அங்கிருந்த சிபிஐ ஆபீசர்ஸ் கடை வாசலையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பொறுத்து பார்த்து வெறுத்து போன ஒரு சிபிஐ ஆபீசர் அந்த கடையுடைய ஓனரான பிரதாப் ஜவேரி பக்கத்துல வந்து ஒரு கேள்விய கேட்க ஆரம்பிக்கிறாரு. அத கேட்ட பிரதாப்புக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்த ஆரம்பிச்சது. அவர் கேட்ட கேள்வினால அவருடைய ஈர கொலையே நடுங்க ஆரம்பிச்சது. அப்படி அந்த ஆபீசர் அவர்கிட்ட என்ன கேள்வியை கேட்டாரு, அந்த கேள்வியை கேட்டதுமே அந்த ஓனர் ஏன் நடுங்கி போக ஆரம்பிச்சாரு. ரெய்டு முடிஞ்சுமே அந்த ஆபீசர்ஸ் ஏன் அந்த கடையை அவங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சிருந்தாங்க அப்படின்னு இப்படி பல கேள்விகள் உங்களுடைய மனசுக்குள்ள இப்போ ஓடுது இல்லையா? அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் கிட்டத்தட்ட 40 வருஷங்களா மும்பை போலீஸை திணற வச்சிட்டு இருக்கிற, இன்னும் ஒரு சின்ன எவிடன்ஸை கூட கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு இருக்கிற இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி கேஸை பத்தி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
எனக்கு நிறைய நேரம் ஒரு கொஸ்டின் வரும், நம்மளுடைய வீடியோஸை வேர்ல்டு வைட் எங்கிருந்தெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறாங்க. எஸ்பெஷலி என்ஆர்ஐ ஆடியன்ஸ் நம்மளுடைய கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃபேமிலிஸ் அண்ட் லவ்ட் ஒன்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே இந்தியாவில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வெறும் வியூவர்ஸாக மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை வேர்ல்டு வைடாக கனெக்ட் பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட் அந்த என்ஆர்ஐ ஆடியன்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு சடன் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சீரியஸாக யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனை நினைச்சாவே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அப்படி நடந்தா அதோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஏன் பண்ண பணம் முழுவதையுமே ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக கட்டிட்டு நின்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இதுதான் ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. அது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்ல அப்படின்னா உங்களுக்கே இந்தியால இருந்து ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியாவில் அவைலபிளா இருக்கிற ஹெல்த் பிளான்ஸ் வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிளான்ஸை விட அப் டு 35% வரைக்கும் சீப்பரா இருக்கு. ஸோ என்ஆர்ஐ ஆடியன்ஸ் உங்களுடைய ஃபேமிலிக்கு இந்தியால இருந்து ஒரு பாலிசியை பை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். அதை இன்னுமே உங்களுக்கு ஈஸி ஆக்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டாப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மற்றும் அதோடைய ஹெல்த் பிளான்ஸ் லிஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு சூட் ஆகிற பிளானை நீங்களே செலக்ட் பண்ண முடியும். சில பிளான்ஸ் எல்லாம் மாசத்துக்கு ஜஸ்ட் 800 to 1000 ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வேற கண்ட்ரில இருந்தாலுமே உங்களுடைய வயசான பேரண்ட்ஸ்க்கு லேப் டெஸ்ட் இல்ல அப்படின்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே புக் பண்ண முடியும். நீங்க மெடிசன்ஸ் கூட ஹோம் டெலிவரி பண்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு. கிளைம் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு அப்படின்னு ஒரு டெடிகேட்டடான ரிலேஷன்ஷிப் மேனேஜரை ப்ரொவைட் பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ்லயே உங்களுக்கு கிளைம் சப்போர்ட்டும் கிடைக்கும். இப்போ கூட அப் டு 25% வரைக்குமே டிஸ்கவுண்ட் அவைலபிளா இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு ஃபாரின்ல ஏர்ன் பண்ற மணியை அன்எக்ஸ்பெக்டடா வர மெடிக்கல் காஸ்ட்ல வேஸ்ட் ஆகிறத நீங்க விரும்பல அப்படின்னா இம்மீடியட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆர் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு அந்த சிபிஐ ஆபீசர் அந்த ஷாப்புடைய ஓனர் கிட்ட அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பாரு அப்படிங்கிற விஷயம் தான் மண்டைய குடைஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படி அவர் அந்த கடையுடைய ஓனர் கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, சீஃப் ஆபீசர் போய் ரொம்ப நேரம் ஆயிருச்சு, அவர் திரும்பி வர்ற மாதிரி தெரியல, நாங்கெல்லாம் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னடா இது, ரெய்டுக்கு வந்த ஆபீசர்ஸ் கிளம்பலாமா அப்படின்னு நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க அப்படின்னு பிரதாப் ஒரு நிமிஷம் குழம்பி போய் நிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வேணா அந்த நிமிஷம் வரைக்குமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா SDI உங்கள பல பேருக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கும் போதே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கடைக்குள்ள ரெய்ட் பண்ண வந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, ஆனாலும் சூர்யா நடிச்ச தானா சேர்ந்த கூட்டத்துக்கே அவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. எஸ், அங்க நடந்தது ஒரு மாக் ரைடு. இந்த உண்மை தெரிஞ்சதுமே பதறிப்போன பிரதாப் ஜவேரி உடனடியா மும்பை போலீஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரவிந்த் இனாம்தார் அப்படிங்கிற ஆபீசர் இந்த கேஸ் டீடைல்ஸை இமீடியட்டா கேதர் பண்றாரு. ஆல்சோ உடனடியா இந்த கேஸ் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் SF முஷ்ரிஃப் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அவருடைய டீம் உடனடியா சம்பவ இடத்துக்கு போய் அந்த விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷாப்ல இருந்த சிபிஐ ஆபீசர் அப்படிங்கிற பேர்ல இருந்த 26 பேரை உடனடியா அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. அந்த உண்மை அந்த விசாரணை அதிகாரிகளுக்கு மட்டும் இல்ல, சிபிஐ ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த அந்த 26 ஆபீசர்ஸுக்குமே பெரிய அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த அதிர்ச்சிக்கான உண்மை என்ன அப்படின்னா, ஏமாந்தது அந்த ஜுவல்லரி ஓனர் மட்டும் இல்ல, அவங்கள ரெய்ட் பண்ண வந்த அந்த 26 சிபிஐ ஆபீசர்ஸ் அப்படிங்கிறது தான். எஸ், அதுக்கப்புறமா நடந்த போலீஸோடைய விசாரணையில இப்படி ஒரு கிரைம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவங்களால அந்த கிரிமினலுடைய கிளவர்னஸ் நினைச்சு ஆச்சரியப்படாம இருக்க முடியல. அப்படி சிபிஐ போலீஸ் ஆபீசர்ஸே ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி அவங்களுடைய விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் இதுதான்.
அது சரியா மார்ச் 17, 1987 தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல ஒரு பரபரப்பான விளம்பரம் வெளிவருது. அதுல இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் போஸ்டுக்கு கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கிறத பார்த்து நிறைய இளைஞர்கள் ஆர்வமாகவும் தங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது, அந்த வேலை நமக்கு கிடைச்சா நம்மளுடைய லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் அந்த ஆட்ல கொடுத்திருக்கிற அட்ரஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் என்னைக்கு அப்படிங்கிற டீடைல்ஸையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் அந்த விளம்பரத்திலேயே காத்துட்டு இருந்துச்சு. முதல் அதிர்ச்சி ஆனந்த அதிர்ச்சி. அது இன்டர்வியூ நடக்க போறது தாஜ் மஹால் பேலஸ் அப்படிங்கிற ரொம்பவே ஃபேமஸான 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படிங்கிறது தான். இரண்டாவது அதிர்ச்சி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கூட டைம் கொடுக்காம அவங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இருக்கிற அடுத்த நாளே இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தது தான். ஸோ நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அடிச்சு புடிச்சு அடுத்த நாளே தாஜ் ஹோட்டல்ல ஆஜராகிறாங்க. பட் தாஜ் ஹோட்டல் அங்க இன்டர்வியூ நடத்த அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டதால நாரிமன் பாயிண்ட்ல இருக்கிற மிட்டல் டவர்ஸ்ல தான் அந்த இன்டர்வியூ நடந்திருக்கு. அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆன 26 பேர் தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மார்ச் 19, 1987 அன்னைக்கு கேட்வே ஆஃப் இந்தியால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது ராம் மோகன் சிங் அப்படிங்கிற அவங்கள இன்டர்வியூ பண்ண ஒரு ஆளுக்காக தான். அவங்க கிட்ட தன்னை ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாம ஒரு சீக்ரெட்டான ஆபரேஷனுக்காக தான் இந்த அர்ஜென்டான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்கான். அவன் சொன்னதை நம்பி ஏமாந்த அந்த 26 பேரை தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்வே ஆஃப் இந்தியா கிட்ட வர சொல்லியிருக்கான். அப்படி வந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே போலியான சிபிஐ ஐடி கார்டை கொடுத்தவன் அங்க அவன் கொண்டு வந்திருந்த ஒரு பஸ்ஸில் அவங்களை ஏத்திட்டு டிபிசி ஜுவல்லர்ஸ் கடைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அந்த பஸ்ல போகும்பொழுது தான் அவங்க கிட்ட இது ஒரு மாக் ரைட் அப்படின்னும் இதுல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் உங்களை எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்கான். அப்படி நம்பி வந்தவங்களை வச்சு அந்த நகைக்கடையில் இருக்கிற பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிச்சிருக்கான். சீஸ் பண்ண நகைகள் மற்றும் பணத்தை 2 சூட்கேஸ்ல ஃபில் பண்ணவன் அடுத்த ரெய்டை சூப்பர்வைஸ் பண்றதுக்காக நான் போறேன், நான் வர்ற வரைக்கும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆயிருக்கான். சோ இப்ப போலீஸ் கிட்ட மாட்டுன அந்த போலீஸ் சிபிஐ ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அப்பாவிகள் அப்படின்னு தெரிஞ்சதுமே போலீஸ் அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஜகஜால கில்லாடிய தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் அவனை பத்தி விசாரிக்கும் போது வேற ஒரு பஸ்ல தாஜ் ஹோட்டலுக்கு வந்த அவன் அங்க ஹோட்டலை காலி பண்ணிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சு வில்லே பார்லே அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அங்க போய் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட விசாரிக்கும் போது அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஆனா யாருடைய ஆட்டோல போனா எங்க போனா அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தெரியல. சோ போலீஸ் இப்ப தாஜ் ஹோட்டல்ல அவன் கொடுத்திருந்த ஒரு அட்ரஸை வச்சு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்ரஸ்ல அவனுடைய நேட்டிவ் திருவனந்தபுரம் அப்படின்னு இருந்ததால இப்ப போலீஸ் கேரளால இருக்கிற அந்த அட்ரஸ்க்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் அந்த அட்ரஸ்ல இருந்த ஜார்ஜ் அகஸ்டின் அப்படிங்கிற ஆளை அரெஸ்டும் பண்றாங்க. ப்ரோ, ராம் மோகன் சிங்கை தானே தேடி வந்தாங்க, அப்புறம் எதுக்காக ஜார்ஜ் அகஸ்டினை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனா ஒரு சிலர் கெஸ் பண்ணிருப்பீங்க ஜார்ஜ் அகஸ்டின் தான் நம்ம தேடிட்டு இருக்கிற ராம் மோகன் சிங் அப்படின்னு. கரெக்டா எஸ்டிஐ? பட் அது கரெக்ட் இல்ல. அதனால அவரை விசாரிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜார்ஜ் அகஸ்டின் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் அவரு அந்த அட்ரஸ்ல இருந்ததால மட்டும்தான். அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, இந்தியா முழுக்கவே ராம் மோகன் சிங்கை தேட ஆரம்பிச்ச போலீஸ் அப்படியே துபாய் வரைக்கும் போய் அவனை தேடி பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனா எங்க தேடியுமே அவன் யாரு, எங்க இருந்து வந்தான், எங்க தான் போனான் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமோ இன்னைக்கு வரைக்கும் 2025 செப்டம்பர் மாசம் இன்னைக்கு வரைக்குமே மும்பை போலீஸ்க்கு புரியாத புதிராதான் இருக்கு. ஆனா இவன் கொள்ளையடிக்கும் போது நடந்துகிட்ட முறைகள் யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இன்டர்வியூ வச்சு ஆட்களை செலக்ட் பண்ணது அப்படின்னு இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இவன் கண்டிப்பா ஒரு எக்ஸ் போலீஸ் இல்ல அப்படின்னா ஒரு எக்ஸ் சிபிஐ ஆபீசரா இருந்திருப்பான் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஹெய்ஸ்ட்ல இவன் கொள்ளையடிச்சது 3.75 லட்சம் ரூபாய் கேஷ் அண்ட் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள். என்ன ப்ரோ இவ்வளவுதானா, இதுக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப்பா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மதிப்புல சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான். 5 கோடியும் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி மேபி உங்களுக்கு தெரியலாம். ஆக்சுவலா இன்னொரு சோர்ஸ்ல இதை விட இன்னுமே அதிகமா, அதாவது 3.75 லட்சம் ரூபாய் கேஷும் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போனதாகவும் இன்னைக்கு அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னா
அப்படின்னா கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் செலக்ட் பண்ண அந்த 26 ஃபேக் சிபிஐ ஆபீசர்ஸ்ல சில பேர் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான். எனிவே சம்பவம் நடந்தது 1987 அப்படிங்கறதால மக்கள் அந்த அளவுக்கு அவேர்னஸோட இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த மோகன் சிங் எந்த அளவுக்கு கிளவரா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த கடைக்குள்ள இவன் நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற சிசிடிவி கனெக்ஷனை இவனே கட் பண்ணதுதான். என்ன ப்ரோ இது நம்பர் மாதிரியா இருக்கு? 1987 சிசிடிவியா? என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான பதில் எஸ் அப்படிங்கிறது தான். ஆனா இட்ஸ் வெரி ரேர். பட் அப்படி எச்சரிக்கையா சிசிடிவி வச்சிருந்துமே அங்கிருந்த எல்லாத்துக்குமே விபூதி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் அந்த எக்ஸ். அவன் எந்த அளவுக்கு கிளவரா இருந்திருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவனை பத்தி இன்னுமே கொஞ்சம் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கொள்ளை நடந்த சில மாதங்களுக்கு அப்புறமா மும்பை போலீஸ் ஒரு வாண்டட் போஸ்டரை இந்தியா முழுவதுமே வெளியிட்டாங்க. அதுல மோகன் சிங் அப்படிங்கிற பெயரோட அந்த கொள்ளைக்காரனுடைய தோராயமான உருவப்படம் ஸ்கெட்ச்டு இமேஜ் ஒன்னு அதுல இருந்துச்சு. ஆனா அந்த போஸ்டர்ல இருந்த ஒரு விஷயம் பல பேர்த்துக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த கொள்ளைக்காரனுடைய தோற்றத்தை பார்த்தா அவன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி இருந்திருக்கான், ஒரு திருட மாதிரி இல்ல. அது எப்படி ப்ரோ ஒரு போட்டோவை பார்த்தாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்பவுமே எனக்கு நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிற ஒரு ஆள் கோட் ஷூட் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா எனக்கு அவரை பார்த்தா சிபிஐ ஆபீசரா இருப்பாரோ அப்படின்னு தோணும். அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காட்சிகள். சோ இவங்க இப்படி எல்லாம் தான் இருப்பாங்க அப்படிங்கிற நம்மளுடைய ஒரு அசம்ஷன், இது எல்லாம் தான் நம்மள அப்படி நினைக்க வைக்குது. அது மட்டும் இல்ல, இதை உறுதிப்படுத்துற விதமா போலீஸுடைய விசாரணையில பல ஷாக்கிங்கான விஷயங்களும் தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சிபிஐ அதிகாரிகள் வழக்கமா ஒரு ரெய்ட் பண்ணும்போது என்னென்ன செய்வாங்களோ அத்தனை விஷயத்தையும் இவன் அப்படியே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அங்கிருந்த நகைகள் எல்லாத்தையுமே குவாலிட்டி செக் பண்றதுக்காக சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சீல் வச்சிருக்கான். அதே மாதிரி ஒவ்வொரு கவர்லயுமே சீஸ் பண்ண நகையுடைய விவரங்கள், அதோடைய எடை, தேதி, சீல் நம்பர் அப்படின்னு இது எல்லாமே வழக்கமான ஒரு போலீஸ் ஃபார்மெட்லயே இருந்திருக்கு. இதுதான் அந்த ஃபேமஸ் ஜுவல்லரி ஷாப்புடைய ஓனரான பிரதாப் ஜவேரிய இன்னுமே நம்ப வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் கொண்டு வந்திருந்த சர்ச் வாரண்ட் கிட்டத்தட்ட அப்படியே ஒரிஜினல் வாரண்ட் மாதிரியே இருந்திருக்கு. இதை அவன் எப்படி கிரியேட் பண்ணிருப்பான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியல. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை அவன் ஒரு முன்னாள் போலீஸ் இல்ல அப்படின்னா ஒரு சிபிஐ அதிகாரியா தான் இருந்திருப்பான் அப்படிங்கிற சந்தேகத்தை இன்னுமே அதிகமாக்குது. இல்ல ஒருவேளை அவன் ஒரு சிபிஐ ட்ரைனிங் கேம்ப்ல கலந்துட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியும் இங்க இருக்கு. ஏன்னா அவனுடைய பிளான் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. சில ரிப்போர்ட்ஸ்ல அந்த மாஸ்டர் மைண்ட் மோகன் சிங் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் அவன் அந்த ரெய்ட்ல பேசும் பொழுது அவனுடைய உச்சரிப்புல ஒரு விதமான தென்னிந்திய ஆக்சன் இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் போலீஸ் அவனுடைய அட்ரஸ் திருவனந்தபுரம் அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனடியா கேரளாக்கு போனதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம். ஆல்சோ நம்ம வீடியோவுடைய இன்ட்ரோல அந்த ராம் மோகன் சிங் எல்லாத்தையுமே பஸ்ல ஏத்திட்டு அவங்க ரெய்ட் போக வேண்டிய அந்த ஜுவல்லரி ஷாப்புடைய கடைக்கு முன்னாடி அந்த பஸ்ல வந்து இறங்கியிருந்தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் போலீஸுடைய விசாரணையில அந்த பஸ்ஸை கடைக்கு முன்னாடியெல்லாம் அவன் கொண்டு வரல. பஸ்ஸை அந்த கடைக்கு கொஞ்சம் தூரமா தள்ளி இருக்கிற ஷவுபட்டி அப்படிங்கிற பீச் பக்கத்துல சர்னி ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்கான். அங்க அந்த பஸ்ஸுடைய டிரைவர் மற்றும் கிளீனர் கிட்ட நீங்க இங்கேயே இருங்க, நாங்க எல்லாரும் போய் ஜூஸ் குடிச்சிட்டு உங்களுக்குமே வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். அப்படி அந்த பஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா அந்த 26 ஃபேக் சிபிஐ ஆபீசர்ஸை நம்ம ரெய்ட் பண்ண போற கடை இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு நடந்தே போக சொல்லியிருக்கான். இந்த விஷயம் அவனுடைய பிளானிங்கை இன்னுமே துல்லியமா காட்டுது. ஆக்சுவலா ஏன் அவன் அப்படி பண்ணா அப்படின்னா, ஒருவேளை இந்த கொள்ளை பிளான் ஃபெயில் ஆனாலுமே அந்த பஸ்ஸுடைய டிரைவர் மற்றும் கிளீனரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்காது இல்லையா? சோ இதுதான் அவனுடைய மிகப்பெரிய புத்திசாலித்தனம். மேலும் ரெய்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கடையுடைய ஓனரான பிரதாப் கிட்ட ஒரு போலீஸ் சிபிஐ ஆபீசர், சார் நாங்க கிளம்பலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவரு பதறி போய் போலீஸ்க்கு போன் பண்ணாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி அந்த 26 ஃபேக் சிபிஐ ஆபீசர்ஸும் ராம் மோகன் சிங் நான்
நான் வேற ஒரு ரெய்டை சூப்பர்வைஸ் பண்ண போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அடுத்த 1 மணி நேரத்துக்கும் மேல அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த 1 மணி நேர டைம்ல அந்த கடையோட ஸ்டாஃப் மற்றும் அங்க நகை வாங்க வந்திருந்த கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படின்னு அந்த 26 ஃபேக் சிபிஐ ஆபீசர்ஸுமே ரொம்பவே சாதாரணமா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இப்படி பேசிட்டு இருந்த அந்த டைம்ல தான் ராம் மோகன் சிங் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்திருக்கான். பட் அந்த 26 பேருமே 1 மணி நேரத்துக்கு மேல அந்த கடைக்குள்ளேயே நிக்கிறதால அந்த கடையுடைய ஓனரான பிரதாப் ஜவேரிக்கு இது ஒரு உண்மையான ரெய்டு தான் அப்படிங்கிற நம்பிக்கைய இன்னுமே ஸ்ட்ராங்கா மாத்தி இருக்கு. ஆனா அவங்க சார் நாங்க கிளம்பலாமா அப்படின்னு கேட்டதும் தான் பிரதாப் ஜவேரிக்கு நம்ம மொட்டையடிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த வீடியோவுடைய இன்ட்ரோல ராம் மோகன் சிங் மார்ச் 17, 1987 தான் விளம்பரம் கொடுத்ததா சொல்லியிருப்போம். ஆனா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? கரெக்டா அதுக்கு 1 வருஷம் முன்னாடியே அக்டோபர் 1986 இதே மாதிரி ஒரு விளம்பரத்தை தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல அவன் கொடுத்திருக்கான். அன்னைக்குமே கிட்டத்தட்ட 150 பேர் தாஜ் ஹோட்டலுக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு ராம் மோகன் சிங் அவங்களை இன்டர்வியூ பண்றதுக்காக அங்க வரல. அன்னைக்கு இந்த தகவல் சிபிஐக்கு தெரிஞ்சதுமே சிபிஐ ஆபீசர்ஸ் அந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்களால யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சம்பவம் அந்த மாஸ்டர் மைண்டான மோகன் சிங் தன்னுடைய கொள்ளைக்கான ஒரு ட்ரெஸ் ரிஹர்சலாக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம இப்படி விளம்பரம் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பேர் வருவாங்க, போலீஸ் எந்த அளவுக்கு அலர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு ஒரு சோதனை மாதிரி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த இடத்துல தான் தாஜ் ஹோட்டல் இந்த முறை கொஞ்சம் உஷார் ஆயிட்டாங்க அப்படின்னு தோணுது. பிகாஸ் இதே மாதிரி தான் போன வருஷம் ஒரு இன்டர்வியூ கால் நடந்து கேண்டிடேட்ஸ்க்கு பதிலா போலீஸ் வந்துட்டு போனதால இந்த வருஷம் இன்டர்வியூ நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஆனா தாஜ் ஹோட்டலுடைய டெசிஷனோ அவனுடைய பிளானை எந்த ஒரு விதத்திலையுமே பாதிக்கல. பிகாஸ் அவன் தான் வேற ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி பக்காவா அவனுடைய வேலையை காட்டியிருக்கானே. ஆல்சோ தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல டைனமிக் கிராஜுவேட்ஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீசர்ஸ் போஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் போஸ்ட் அப்படின்னு அவன் விளம்பரம் கொடுத்ததா நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒன்னு தெரியுமா எஸ்டிஐ, அந்த விளம்பரத்தை கொடுத்தது கூட இவன் கிடையாது. இவன் தாஜ் ஹோட்டல்ல ஒரு ரூம்ல இருந்துகிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் ஸ்டாஃபை வச்சு அந்த நியூஸ் பேப்பர் ஆபீஸ்க்கு போய் அந்த விளம்பரத்தை கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். இது இவனுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுது. சோ இதுல இருந்தே அவன் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சில ரிப்போர்ட்ஸ்ல அவன் தன்னுடைய ஐடியா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா ஏஜென்ட் ஆஃப் சிபிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா இது ரொம்பவே கிளவரான ஒரு விஷயம். எதனால சிபிஐ கூட ராவை சேர்த்து சொன்னா அப்படின்னா ரா ஏஜென்ட்ஸ் அப்படின்னாலே ரொம்பவே சீக்ரெட்டான ஆபரேஷன்ஸை பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ற எல்லாத்தையுமே நம்மளால கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. இத அவன் சரியா பயன்படுத்தியிருக்கான். அண்ட் கடைசியா அவங்க பிடிச்ச அந்த ஜார்ஜ் அகஸ்டின் அப்படிங்கிற நபர் திருவனந்தபுரம் அட்ரஸ்ல இருந்தது உண்மை. ஆனா போலீஸ் துபாயில அவனை தேடுனதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்கேயுமே இதே மாதிரி ஒரு கொள்ளையை நடத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸ்க்கு இருந்திருக்கு. பட் அதை உறுதிப்படுத்துற மாதிரி எந்த ஒரு தகவல்களுமே இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஆனா இதுல இருந்தே அவனை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற போலீஸுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா இந்த கேஸ்ல நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு உங்களுக்கு வந்திருக்கும். கொள்ளையடிக்க போன கடையில சிசிடிவி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த சிசிடிவியை இவன் தான் ஆஃப் பண்ணான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னா அவன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகியிருக்கும் இல்லையா, அதுல இவனுடைய முகம் கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகியிருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா 1987 இருந்த சிசிடிவி கேமராக்களுடைய தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கிற கேமராக்களுடைய தொழில்நுட்பம் மாதிரி கிடையாது. அதெல்லாம் அனலாக் சிஸ்டம்ஸ். அந்த கேமராக்கள் எல்லாமே ஒரு தனி கேபிள் மூலமா விசிஆர் வீடியோ கேசட் ரெக்கார்டர் அப்படிங்கிற பாக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கேமராவுக்கு போற பவர் சப்ளையை கட் பண்ணா ரெக்கார்டிங் உடனடியா ஸ்டாப் ஆயிரும். நோ பவர் பேக்கப், நோ கிளவுட் ஸ்டோரேஜ், நோ ரிமோட் மானிட்டரிங். சரி, ஓகே, சிசிடிவியுடைய பவர் கனெக்ஷனை கட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல,
அப்படி ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப சடனா பேட்டரி சுத்தமா இல்லாம அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது அப்படின்னா கடைசியா நீங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஸ்டோர் ஆகாது. இப்ப இருக்கிற மொபைல்ஸ்ல அது ஸ்டோர் ஆகலாம், பட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ அந்த மாதிரி தான் அதுவுமே நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ராம் மோகன் சிங் எந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்திருக்கான் அப்படின்னா 1987களில் சிசிடிவி கேமராக்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதோடைய விலையுமே ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சோ ஒரு கடையில சிசிடிவி வைக்கிறது அப்படிங்கிறது அப்ப ரொம்பவே ரேரான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஆனா டிபிசி நகை கடை மாதிரி ஒரு பெரிய கடையில அந்த காலத்திலேயே சிசிடிவி கேமராக்களை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை காட்டுது. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது, ராம் மோகன் சிங் உள்ள போன உடனே அந்த சிசிடிவி கனெக்ஷனை முதல்ல கட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 1987 காலகட்டங்கள்லயே அவனுக்கு இந்த அனலாக் சிஸ்டம், அதோடைய பிளஸ் மைனஸ் இது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அண்ட் கண்டிப்பா தமிழ்ல யாருமே இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவே நிறைய ரிசர்ச் பண்ணி டீடைல்டா இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை இப்போ வரைக்கும் நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. ஆல்சோ வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ட் இவ்வளவு பக்காவா பிளான் போட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்ச மோகன் சிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் சாதாரணமான ஒரு ஆளா தான் இருப்பானா, இல்ல அப்படின்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ஆர் சிபிஐ ஆபீசரா இருப்பானா? மை டியர் எஸ்டிஏ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், நீங்க என்ஆர்ஐயா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி ஹெல்த் கேர் எடுத்து கொடுக்கறது நீங்க எடுக்கிற ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ்ல பெஸ்டா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. அப் டு 25% வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆல்சோ அடுத்தது இதே மாதிரியான டிஃப்ரெண்டான வேற என்ன டாபிக் வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.